நமது கழக தலைவர் அவர்கள் 2021 ஆட்சி அமையும் பொழுது இங்கு கஜானாவே காலியா இருந்த நேரம்னு அனைவருக்குமே தெரியும். கொரோனா காலகட்டத்தில் ஆட்சி அமைந்தாலும் நம்ம கழக தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்ததுல எல்லாருமே மகளிர்களுக்கு உரிமை தொகையிலிருந்து மகளிர் விடியல் பயண திட்டம், இப்படி மகளிர்களுக்கான திட்டத்தையும் சரி, அதுக்கடுத்து கல்லூரி படிக்கக்கூடிய பசங்களுக்காக கட்டாயம் உயர்கல்வி அடையணுங்கிற எண்ணத்துல சிறந்த திட்டங்களை கழக தலைவர் கொடுத்தாங்க. அதே போல இப்பொழுது 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்கும் திட்டமும் சிறப்பாக செயல்படுத்தி இருக்காங்க. இப்பொழுது திமுக பாத்தீங்கன்னா பழைய கட்சின்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. நீங்க இந்த பக்கம் சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும். தென்மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்ப நமது திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி நடத்திக்கிருக்காங்க. வடக்கு மண்டல இளைஞர் நிர்வாகிகள் சந்திப்பு நடந்திருக்கு. தற்பொழுது தென்மண்டல இளைஞர் நிர்வாகிகள் சந்திப்பு. இந்த இளைஞர் நிர்வாகிகள் சந்திப்பு சாதாரணமா நடத்தப்பட்டதில்ல. ஒவ்வொருவரும் இந்த இளைஞர் நிர்வாகியா இருக்கிறவங்க களப்பணியாற்றுறவங்க விண்ணப்பம் தெரிவிச்சு அந்த விண்ணப்பத்தின்படி மாவட்ட செயலாளர் பரிந்துரையோட அன்பகத்திலிருந்து ஒவ்வொருத்தரும் கால் பண்ணி நீங்க என்ன களப்பணி செஞ்சிருக்கீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் இங்க வந்த யாருமே ஐடி கார்டு இல்லாத நபரே இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரோட புகைப்படங்களோட அவங்களோட ஐடி கார்டு கொடுத்து இங்க சந்திக்கிற கூட்டம் என்பது கூடி கலைகிற கூட்டம் இல்ல. எல்லோரும் கொள்கை ரீதியான கூட்டங்கள் இங்க கலந்துக்கு இருக்காங்க. எங்களுடைய எதிர்காலம் சின்னவர் அவர்களுடன் இந்த இளைஞரணி என்றும் கரம் வலுக்கும். அடுத்து 2026 நமது ஆட்சி என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறோம்.